ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஃபோனில் மற்றவங்க கிட்ட தமிழில் நிறைய வாக்கியங்கள் பேசுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். உன் ஃபோன் அடிக்குது. என் ஃபோனை அந்த டேபிளில் வச்சுருப்பேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி உன் ஃபோன் அடிக்குதுப்பா. இதை எப்படி எங்கள் அம்மா என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லுவாங்க? சிம்பிள் தாங்க. யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங். யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங். அடுத்து பாருங்களேன். இப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன். புது நம்பரில் எனக்கு கால் வருது. நான் கேட்குறேன், ஹலோ யார் பேசுகிறீங்க? ஹலோ யார் பேசுகிறீங்க? நான் இதை எப்படி கேட்பேன்? சிம்பிள் தாங்க. ஹலோ ஹூஸ் ஸ்பீக்கிங். ஹலோ ஹூஸ் ஸ்பீக்கிங். அடுத்து பாருங்களேன். இப்போ நான் இப்படி கேட்குறேன், யார் பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யார் பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதை நான் எப்படி கேட்கலாம்? மே ஐ நோ ஹூஸ் ஸ்பீக்கிங். மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கலாமா ஹூஸ் ஸ்பீக்கிங், யார் பேசுகிறதுன்னு? எல்லாம் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். மே ஐ நோ ஹூஸ் ஸ்பீக்கிங். ஈஸியாக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆன்சரை வாயை திறந்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. முடிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை பின்னாடியே காமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. அடுத்து பாருங்களேன். இப்போ அந்த பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க, நான் மகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது நீங்களே சொல்கிறீங்க, நான் மகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி பேசுவீங்க? திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். நான் மகா பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த இடத்துல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி பேசுங்க பார்க்கும். இப்போ நான் சொல்லிட்டேன், திஸ் இஸ் மகா ஸ்பீக்கிங். இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி வாயை திறந்து பேசுங்க. அப்படியே காமெண்ட்டில் அப்படியே டைப் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நீங்கள் மகாவா? நீங்கள் மகாவா எப்படி கேட்கலாம்? ஆர் யூ மகா? ஆர் யூ மகா? நீங்கள் மகாவா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணுங்க பார்க்கும். நீங்கள் குமாரா? நீங்கள் அருணா? நீங்கள் அபியா? நீங்களாம் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி வாயை திறந்து பேசுகிறீங்க. காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்களேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது எப்படி கேட்கலாம்? எல்லாருக்குமே தெரியும். ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இது யாருடைய நம்பர்? புதுசாக இருக்குது. இது யாருடைய நம்பர்? நான் எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தாங்க. ஹூஸ் நம்பர் இஸ் திஸ்? ஹூஸ் நம்பர் இஸ் திஸ்? இது யாருடைய நம்பர்? அதுக்கு நான் சொல்கிறேன், இது என்னுடைய நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் எப்படி சொல்ல இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். திஸ் இஸ் மை நம்பர். திஸ் இஸ் மை நம்பர். இது என்னுடைய நம்பர். அடுத்து பாருங்களேன். நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். எப்படி சொல்லலாம்? நிறைய தடவை சொல்லுவோம். நான் ஆன்சர் பண்ணவா? ஐ வில் சேவ் யுவர் நம்பர். ஐ வில் சேவ் யுவர் நம்பர். நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். இதுவே நான் உங்கள் நம்பரை என் ஃபோனில் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஐ வில் சேவ் யுவர் நம்பர் ஆன் மை ஃபோன். ஐ வில் சேவ் யுவர் நம்பர் ஆன் மை ஃபோன். நான் உங்கள் நம்பரை என் ஃபோனில் சேவ் பண்ணிக்கிறேன். நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன். என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? கேட்போம் பார்த்தீங்களா? என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? பின்னாடியே நீங்கள் பேச பேச தான் ஈஸியாக உங்களுக்கு என்ன வரும்? பேச வரும். வாயை திறந்து பேசுங்க பார்க்கும். கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஆமாம், உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆமாம், உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எப்படி ஆன்சர் பண்ணலாம்? எஸ், ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ். எஸ், ஆமாம், ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ். ஆமாம், உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? எஸ், ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ். இப்போ அடுத்து பாருங்களேன். இப்போ வாய்ஸ் கேட்கலை, நம்மளால் கேட்க முடியல. எப்படி சொல்லுவோம்? இல்லைங்க, உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கல, என்னால் கேட்க முடியல சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நோ, I can't hear your voice. No, I
காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். ஹியர் அப்படின்னா கேட்குறது, காண்ட் ஹியர் அப்படின்னா கேட்க முடியலை அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் மெதுவாக தான் கேட்கு, கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஸ்பீக் அப்? கேன் யூ ஸ்பீக் அப்? ஸ்பீக் அப் அப்படின்னா சத்தமாக. கேன் யூ ஸ்பீக் அப்? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார் கூடயாவது ஒருத்தவங்க கூட நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாய்ஸ் கேட்கல அப்படின்னா இங்கிலீஷில் பேசி கலக்குங்க. கேன் யூ ஸ்பீக் அப்? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? பண்ணுவீங்களா? ஓகே, சூப்பருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது. ஃபோனில் பேசிகிட்ருப்போம், அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்கும், அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றோம், திருப்பி கேட்கும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்மளால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்கள் வாய்ஸ் எனக்கு விட்டு விட்டு கேட்குதுங்க. எப்படி நம்ம கேட்கலாம், எப்படி நம்ம சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சாரி, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். சாரி, மன்னிக்கவும், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். உங்கள் வாய்ஸ் எனக்கு மெதுவாக கேட்குது. விட்டு விட்டு கேட்கல, மெதுவாக தான் கேட்குதுன்னு சொல்ல வந்திருக்கோம். உங்கள் வாய்ஸ் எனக்கு மெதுவாக கேட்குது, அதாவது குறைவாக கேட்குது அப்படின்னு சொல்ல வரும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யுவர் வாய்ஸ் இஸ் லோ, யுவர் வாய்ஸ் இஸ் லோ. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அவங்க அப்போ தான் அந்த ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஃபோனில் கேட்குறதுனால கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கும். நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, இன்னொரு முறை சொல்ல முடியுமா? என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியல, ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தேட்? கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தேட்? எல்லோரும் வாயை திறந்து பின்னாடியே பேசுங்க பார்க்கும். கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தேட்? இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அடுத்து பாருங்களேன். குமார் அங்கே இருக்கிறானா? இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோனை பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா எடுத்துட்டாங்க. அம்மா, குமார் அங்கே இருக்கானாம்மா அப்படின்னு நான் கேட்குறேன். இதை நான் எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். குமார் அங்கே இருக்கிறானா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இஸ் குமார் தேர்? இஸ் குமார் தேர்? குமார் அங்கே இருக்கிறானா? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதுங்க பார்க்கும், பேசுங்க பார்க்கும். மகா அங்கே இருக்கானா? இஸ் மகா தேர்? இஸ் மகா தேர்? இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நான் குமாரோட அம்மா கிட்டே சொல்கிறேன், அம்மா நான் குமார்கிட்ட பேசலாமா? நான் குமார்கிட்ட பேசலாமா? எப்படி நான் கேட்பேன் இதை? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. மே ஐ ஸ்பீக் டு குமார்? மே ஐ ஸ்பீக் டு குமார்? பின்னாடியே என்ன பண்ணணும்? பேசிகிட்டே வரணுங்க, யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. மே ஐ ஸ்பீக் டு குமார்? நான் குமார்கிட்ட பேசலாமா? அடுத்து பாருங்களேன். நான் உனக்கு கால் பண்ணினேன், ஆனால் அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நான் உனக்கு கால் பண்ணினேன், நான் அதை எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட? சிம்பிள் தாங்க. ஐ கால்ட் யூ. ஐ கால்ட் யூ. நான் உனக்கு கால் பண்ணினேன். இப்போ இந்த இடத்துல நான் நேற்று உனக்கு கால் பண்ணினேன், இதை எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. நான் உனக்கு நேற்று கால் பண்ணினேன். இப்போ அடுத்து பாருங்களேன். சிக்னல் எனக்கு சரியாக கிடைக்கல. சிக்னல் எனக்கு சரியாக கிடைக்கல, அதாவது சரியாக இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? சாரி, சிக்னல் இஸ் வீக் ஹியர். சாரி, மன்னிக்கவும், சிக்னல் இஸ் வீக் ஹியர். சிக்னல் இங்கே சரியாக இல்லை. அடுத்து பாருங்க. நான் உனக்கு பிறகு கால் பண்ணுவேன். இதை நான் எப்படி சொல்வேன்? ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் உனக்கு பிறகு கால் பண்ணுவேன். அடுத்து பாருங்களேன். நீ ஏன் என்னோட காலை எடுக்கலை? நீ ஏன் என்னோட காலை எடுக்கலை? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச முடியும். Why didn't you pick up my call? Why didn't you pick up my call? எல்லாரும் சேர்ந்து பேசலாமா?
why didn't you pick up my call? நீ ஏன் என்னோடய ஃபோன் காலை எடுக்கலை? இப்போ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். நான் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உன்னோட ஃபோன் காலை நான் எடுக்கலை. சொல்லுவோம் பார்த்தீங்களா? சாரிடா, நான் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உன்னோட ஃபோன் காலை நான் எடுக்கலை. பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரியும். நம்ம அடிக்கடி இந்த சென்டென்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யாரோ ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசுவோம். எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. ஐ வாஸ் பிஸி, தட்ஸ் வை ஐ டிடன்ட் ஆன்சர் யுவர் கால். புரிஞ்சா உங்களுக்கு? ஐ வாஸ் பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருந்தேன், தட்ஸ் வை அப்படின்னா அதனால்தான் ஐ டிடன்ட் ஆன்சர் யுவர் கால், நான் உன்னோட காலை எடுக்கலை, ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? எல்லாம் சேர்ந்து ஃபாஸ்ட்டாக சத்தமாக பேசலாமா? ஐ வாஸ் பிஸி, தட்ஸ் வை ஐ டிடன்ட் ஆன்சர் யுவர் கால். ஈஸியாக இருக்கா? சூப்பர், நல்லா புரிஞ்சா? வெரி குட். அடுத்து பாருங்களேன். நான் காலையிலேருந்து உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஆனால் அவங்க ஃபோன் எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறோம் நான் காலிலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் காலிங் யூ சின்ஸ் மார்னிங். நான் காலையிலேருந்து உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். அதுக்கு நான் சொல்கிறேன், சாரிடா, என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. எப்படி சொல்லலாம்? மை ஃபோன் வாஸ் சுவிட்ச்டு ஆஃப். மை ஃபோன் வாஸ் சுவிட்ச்டு ஆஃப். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. அடுத்து பாருங்களேன். இந்த நம்பர்லேருந்து எனக்கு மிஸ்டு கால் வந்தது. காமிப்போம் பார்த்தீங்களா? இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம் பார்த்தீங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் இதை? ஐ காட் அ மிஸ்ட் கால் ஃப்ரம் திஸ் நம்பர். ஐ காட் அ மிஸ்ட் கால் ஃப்ரம் திஸ் நம்பர். அடுத்து பாருங்களேன். 10 நிமிஷம் கழித்து நான் உனக்கு கால் பண்ணுறேன். 10 நிமிஷம் கழித்து நான் உனக்கு கால் பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் வேலையாக இருப்போம், அந்த வேலையை ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். நம்ம சொல்கிறோம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஐ வில் கால் யூ ஆஃப்டர் 10 minutes. ஐ வில் கால் யூ ஆஃப்டர் 10 minutes. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் ஒரு 30 minutes கழித்து உனக்கு கால் பண்ணுறேன். நான் உனக்கு 30 minutes கழித்து கால் பண்ணுறேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லிடுங்க, யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்களேன். நம்ம நாளைக்கு பேசலாமா? இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஆனால் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஆனால் நாளைக்கு பேசலாமா? எப்படி இதை சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். கேன் வி டாக் டுமாரோ? கேன் வி டாக் டுமாரோ? நம்ம நாளைக்கு பேசலாமா? அதுக்கு நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம நாளைக்கு பேசலாம். ஓகே, நம்ம நாளைக்கு பேசலாம். எப்படி பேசலாம் இதை? we can talk tomorrow. we can talk tomorrow. நம்ம நாளைக்கு பேசலாம். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் நாளைக்கு உன்னை கூப்பிடவா? நான் உன்னை நாளைக்கு கூப்பிடவா? எப்படி கேட்கலாம்? can I call you tomorrow? can I call you tomorrow? ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் வாக்கிங்கில் இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சுங்க. ஓகே, இப்போ பாருங்களேன். ஒரு பெரிய சென்டென்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். மன்னிக்கவும், நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், நான் உங்களை திரும்ப கூப்பிடுவேன். சாரி, நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், நான் உங்களை திரும்ப கூப்பிடுவேன். நிறைய தடவை சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. சாரி, I'm busy now. I will call you back. சாரி, மன்னிக்கவும், I'm busy now. நான் இப்போ பிஸியாக இருக்கேன். I will call you back. நான் உங்களை திருப்பி பிறகு கூப்பிடுவேன். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. இப்போ பாருங்களேன். ஃபைனலாக இங்கே நான் ஒரு பெரிய சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த சென்டென்ஸை நம்ம நிறைய தடவை தமிழில் பேசுவோம். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம வெளியில் இருப்போம், நம்மளுடைய ஃபோன் சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாயிரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, நான் வீட்டுக்கு போன உடனே உன்னை நான் கூப்பிட்றேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? என் ஃபோனில் சார்ஜர் கம்மியாக இருக்குது, நான் வீட்டுக்கு போன உடனே உன்னை கூப்பிடுவேன்.
எப்படி சொல்லலாங்க அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. தமிழில் பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரியும். ஆனால் இங்கிலீஷில் நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேச முடியும். எப்படி பேசலாம்? நான் பேச பேச பின்னாடியே நீங்கள் பேசிட்டே வாங்க. மை ஃபோன் ஹேஸ் லோ சார்ஜர். மை ஃபோன் ஹேஸ் லோ சார்ஜர் அப்படின்னா என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஐ வில் கால் யூ. நான் உன்னை கூப்பிடுவேன். எப்போ அப்படின்னா as soon as I reach home. as soon as I reach home அப்படின்னா நான் வீட்டுக்கு போன உடனே உன்னை கூப்பிடுவேன். ஈஸியாக இருக்கா? எல்லாம் சேர்ந்து பேசலாமா? மை ஃபோன் ஹேஸ் லோ சார்ஜர். ஐ வில் கால் யூ as soon as I reach home. நீங்கள் இதை இப்படியும் பேசலாம், இந்த மாதிரியும் பேசலாம். மை ஃபோன் பேட்டரி இஸ் லோ. ஐ வில் கால் யூ ஒன்ஸ் ஐ ரீச் ஹோம். இப்படியும் பேசலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஃபோனில் ஒருத்தவங்க கிட்டே எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் எல்லாருமே சொல்லிடுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.